ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைப்பூவை வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சுவையான வாழைப்பூ ரசம், அதோடவே வாழைப்பூவை வச்சு ரொம்பவே யம்மியான வாழைப்பூ கோலா உருண்டை, இதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோலா உருண்டை ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான வெஜ் கோலா உருண்டைன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் ஒரு பவுல் அளவுக்கு இந்த வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த நடுவில் ஒரு நீளமாக ஒரு நரம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதோட இந்த கீழே மீன் செதில் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இன்னும் ஒன்றும் கூட உங்களுக்கு காட்டுறேன். நடுவில் இருக்க அந்த நரம்பு பகுதி காட்டுறேன் பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த மீன் செதில் மாதிரி இருக்க பகுதியும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணி இந்த பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வேக வைக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா வேக வச்ச பிறகு கோலா உருண்டைகள் செய்தோம்னா அதில் இருக்க துவர்ப்பு தெரியாமல் இருக்கும். கோலா உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். வாழைப்பூ ரொம்பவே சத்து நிறைஞ்ச ஒரு உணவு. இதை கண்டிப்பாக பெண்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உணவில் சேர்த்துக்கிட்டால் கர்ப்பப்பை வலுப்பெறும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சத்து நிறைஞ்ச இந்த வாழைப்பூ வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை வச்சு நான் எப்படி ரசம் பண்ணணும்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை ஒரு தடவை கோர்ஸாக அரைச்சிட்டு, ஏன்னா அது வாழைப்பூவோடு சேர்த்து அரைக்கும்போது நல்லா அரைப்படாது. அதனால் இப்போது வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சேர்த்த பிறகு ரொம்ப அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அங்கங்கே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மையாக அரைச்சிட்டா இந்த மிக்சர் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தா இதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் திக்கன் பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம்ல, அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்து ரொம்ப திக்காக பண்ணிட்டாலும் எண்ணெயில் போடும்போது பால்ஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் பால் பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக நம்மளுக்கு பால் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுடுறேன். இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் தீயை கூட்டி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோலா உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பால்ஸ் உள்ளே சேர்த்த பிறகு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எடுக்க போகிறோம்.
ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கோலா பால்ஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னு. ரொம்பவே சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச யம்மியான வாழைப்பூ கோலா பால்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வாழைப்பூ வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியும் இதோடு சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கூடவே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதோடு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவு வேக விடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசம் கரைசலை சேர்த்துடலாம். கூட தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இந்த ரசத்தை ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக சைட்லலாம் நுர தள்ளி கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூ ரசமும் நமக்கு தயாராகிடுச்சு. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த ரொம்பவே யம்மியான வாழைப்பூ கோலா உருண்டை, அதே மாதிரி ஆரோக்கியமான வாழைப்பூ ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.